வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட். மார்க்கெட் ஓப்பனிங்ல 22,194ல ஓப்பன் ஆச்சு. அதாவது இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆகி முதல்ல நமக்கு கிரீன் சிக்னல் காட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து இறக்கத்தை சந்திச்சு சப்போர்ட் லெவல் 1ல சப்போர்ட் எடுத்தது. அதாவது 22,200ல லோ லெவல் பார்த்தோம்னா 22,004 நமக்கு அங்க டச் ஆகி திரும்ப சப்போர்ட் லெவல்லையே 1க்கும் பைவட் பாயிண்ட்டுக்கும் நடுவுலையே ட்ரேட் ஆகி கொஞ்சம் மேல் நோக்கி நகர்ந்து 22,119ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹை லெவல் பார்க்கும்பொழுது நமக்கு ஓப்பனிங்ல இருந்த 22,261 தான் ஹை லெவல். லோ லெவல் பார்க்கும்பொழுது நமக்கு 22,000 பிரேக் அவுட் பண்ணல, 22,004ங்கிற லோ லெவல்ல தான் இருந்தது. அடுத்து 1 ஹவர் சார்ட்ல பார்க்கும்பொழுது இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம இந்த இடத்துல சேனல் வரைஞ்சி இங்க பிரேக் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இங்க இல்லைன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் 1ல நமக்கு ரீச் ஆகி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துச்சு. கரெக்ஷன் கொடுத்து 22,004ல இருந்து 22,119 வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆச்சு. ஆனா பைவட் பாயிண்ட்டை நமக்கு திரும்ப டச் பண்ணல. இங்க சப்போர்ட் லெவல்ல செக் பண்ணும்போது எல்லா லெவலும் ரீச் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நமக்கு மூவ் ஆகவே இல்லை. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட். முதல் சார்ட் முதல்ல பாதியில கேண்டில்ல பார்க்கும்போது நமக்கு ரெட் சிக்னல் காட்டுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கீழ் நோக்கி நல்ல இறக்கம் கொடுத்து திரும்பவும் பையரோட டாமினேஷன் அதிகமாகி கேண்டிலோட அளவு சின்னதா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்க பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியிலையும் பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துச்சு. இறக்கம் கொடுத்து முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல வந்து இதே இந்த க்ளோசிங் பாயிண்ட் சேம் க்ளோசிங் பாயிண்ட்லயே நமக்கு வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் பாயிண்ட் அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ஓப்பன் ஆகும்பொழுது ரெசிஸ்டன்ட் லெவல் 1 கிட்ட ஜோன்ல ஓப்பன் ஆச்சு. 48,478ல ஓப்பன் ஆச்சு. அந்த ஜோன்ல ஓப்பன் ஆகி தொடர்ச்சியா ஒரு இறக்கத்தை சந்திச்சிச்சு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி அடுத்து சப்போர்ட் லெவல் 1ஐயும் இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் லெவல் 2ல டச் பண்ணி ஒரு ஏத்தம் கொடுத்துருக்கு. இந்த லெவல்ல நம்ம மார்க் பண்ணி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியும். இங்க அடுத்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் சப்போர்ட் லெவல் 2க்கும் 1க்கும் நடுவுல இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஆனா பைவட் பாயிண்ட்டை ஜோனுக்குள்ள என்டர் ஆகவே இல்லை. என்டர் ஆகாம சப்போர்ட் லெவல் 1லயே சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 48,114ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட். இந்த 1 ஹவர் சார்ட்ல இங்க நம்ம ஒவ்வொரு லோ லெவலா செக் பண்ணிட்டு இருந்தோம். லோ லெவலா அளவு வந்து பார்த்தோம்னா இங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வந்தது. அதே மாதிரி ஹை லெவல் பார்த்தோம்னா கம்மியாகிக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த இடத்துல ஹை லெவல் இங்க இந்த லெவல்ல ஹை லெவல் பார்த்தோம்னா இங்க நமக்கு ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்க ரைஸ் ஆச்சு. ஆனா இந்த லெவலை ரீச் ஆகிறதுக்குள்ளேயே திரும்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த லெவலுக்கு கீழே இறங்கிருச்சு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்துச்சு. திரும்ப இங்க ஹை லெவல்ல ரைஸ் ஆச்சு. ஆனா அடுத்து இந்த கட்டத்தை நமக்கு ரீச் பண்றதுக்குள்ளேயே திரும்பவும் டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்த லெவல் எங்க போகும்? இந்த லெவல் ரீச் ஆச்சுன்னா இந்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் இங்க 49,000 49,000 ரீச் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப
ரிட்டர்ன் ஆகுதா அல்லது இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இரண்டாவது லெவல் இந்த 48,500க்கு அடுத்து 49,000 பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த லெவலையும் நம்ம அடுத்து செக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே லோ லெவலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்ல தான் வந்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி அடுத்து இதுவும் ரைஸ் ஆகிறதுக்கு பார்க்கணும். இந்த லெவல் இப்போ இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, நமக்கு அடுத்த லெவல் எங்கே க்ளோஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே சப்போர்ட் லெவலில் பார்க்கும் பொழுது ஹை லெவல் 48,574 இந்த லெவலில் ரீச் ஆயிடுச்சு. 48,200 தொற்றுக்கான்னு பார்த்தோம்னா க்ளோசிங் லோ லெவல் வந்து 47,841 இந்த லெவலும் நமக்கு டச் ஆயிருச்சு. ஆனால் 47,800க்கு இன்னும் வரலை. 47,841லேயே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஆகி 48,114 இந்த 2 லெவலுக்குள்ள பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் நமக்கு இங்கே பார்த்தோம்னா முன்னாடி இது ட்ரிபிள் பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே இடத்துல வந்து ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட். முதல்ல வந்து நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே செல்லரோட டாமினேஷன் அளவுக்கு பையரோட டாமினேஷனும் இருக்கிறத இந்த விக்கு மூலமாக நம்ம பார்க்க முடியுது. ஆனால் செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் முதல் பாதியில் 25% தான் மூவ் ஆயிருக்கு. இந்த விக்கு வந்து நமக்கு பையிங் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.